அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த மாசி மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறப்போகிறீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி, எடுத்த காரியம் தொட்ட காரியம் இந்த மாசி மாதம் வெற்றி பெறுவீர்கள். தொழில் மூலம் வேலையின் மூலம் இந்த மாதம் சாதிக்க போகிறீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக மாசி மாதம் வருகிறது. மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசியில் செவ்வாய், சுக்கிரன், புதன், கும்பராசியில் சூரியன், சனி, மீனராசியில் ராகு, மேசராசியில் குரு, கன்னிராசியில் சனி. மாசி மாதம் 1ஆம் தேதி சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிலே இந்த மாசி மாதம் முழுவதும் அதி உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அருதாஷ்டமச்சனியாக அவஸ்தைகளும் வேதனைகளும் கஷ்ட நஷ்டங்களும் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த மாசி மாதம் 30 அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார். அதனால் சுக வேதனை தீர்கிறது. சனி பகவானால் அவஸ்தைகள் இந்த மாசி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறைகிறது. மாசி மாத சுப நாட்களை காணலாம். இந்த மாசி மாதம் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், புதிய நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், பூமி பூஜை செய்யலாம், வீட்டுக்கு வாசல்கள் வைக்கலாம். அதுக்கெல்லாம் உகந்த மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் வேலை தொழில் விறுவிறுப்பாக இருக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதலாக வருவாய் இந்த மாசி மாதம் பெறலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சராசரியாக இந்த மாதம் போகும். மாசி மாதம் 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள். மாசி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி அன்று சூரியன் பிறந்த நாள். மாசி மாதம் 4ஆம் தேதி காலையில் நேரமாக எழுந்து சூரிய உதயத்தை தரிசனம் செய்ய வேண்டும். சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்கள் விட்ட சாபக்குறை, முன்னோர்களுடைய பாவங்கள் நீங்கி போகும். பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மாசி மாதம் 4ஆம் தேதி எல்லோருமே காலையில் சூரிய உதயத்தை தரிசனம் செய்ய வேண்டும். மாசி மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் அன்று அம்பாளையும் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்களிலும் சிவபூஜை செய்யலாம், சிவனை தரிசனம் செய்யலாம். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று முழுமையாக சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மாசி மாதம் என்றாலே மங்கள சுபகாரியங்கள் செய்யக்கூடிய மாதம். எல்லா நன்மைகளும் நல்ல காரியங்களும் இந்த மாசி மாதத்தில் செய்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக 3ஆம் வீட்டிலே உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாசி மாதத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். கொடுத்த இடத்தில் கேட்ட இடத்தில் இந்த மாதம் பணம் கிடைக்கும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாத்தியக்கூறு உண்டு. உடனே உங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது முயற்சித்த காரியம் தொட்ட காரியம் எடுத்த காரியம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெற்றி. கடந்த 80 நாட்களாக ஜென்ம ராசியிலும் குடும்பத்திலும் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். இரத்தம் சார்ந்த பிரச்சனை, பற்கள் சார்ந்த பிரச்சனை, கை கால் எலும்பு வலி அதெல்லாம் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். விருச்சிக ராசிக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவு பெறும். 3ஆம் வீட்டிலே மாசி மாதம் 7ஆம் தேதி வரை புதன் சஞ்சாரம் செய்கிறார். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். அஷ்டமாதிபதி 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு தான்.
விருச்சிக ராசி அன்பர்கள் எதையும் யோசித்து செயல்படுங்க. மாசி மாதம் 24ஆம் தேதி வரை 3ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்றாலே காதல் மலரும், கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும், அந்நிய வன்னியம் மேலோங்கும், நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்கள் வழியில் ஓரளவு ஆதாயம் உண்டு. கூட்டு முயற்சி கூட்டு தொழில் இந்த மாதம் பெரிய அளவு கை கொடுக்கும். 3ஆம் வீட்டிலே செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருப்பது மாசி மாதம் 24ஆம் தேதி வரை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விரயச் செலவு தண்டச் செலவுகள் குறைகிறது. அயன சயன போகஸ்தான பலமாகிறது. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசி மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது. தொழில்ஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டிலே சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து தொழில்ஸ்தானத்தை பரிசுகிறார். இந்த மாசி மாதம் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம். அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியர் மின்சாரத்துறை இது மாதிரி அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 4ஆம் வீட்டின் அதிபதி அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக வேதனை தீரும். ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம். வீடு கட்டுவதற்கு பணம் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும். 4ஆம் வீட்டிலே சூரியன் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீட்டிலே சனி அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவஸ்தைகள் குறையும். 5ஆவது வீட்டிலே ராகு, பிள்ளைகளால் சற்று மன வருத்தங்கள் வரும். உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம். தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், அடிக்காதீர்கள், அதட்டாதீர்கள். அவங்க போக்கில் விடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னொரு 15 மாத காலம் 5ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. 6ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பார்வையில் குரு பகவான் வந்திருக்கும் பொழுது பழைய பிரச்சனை இது வழக்கு வில்லங்கம் இது மாதிரி இருந்துச்சுன்னா சற்று எது தலை தூக்கி பார்க்கக்கூடிய நிலையும் வரும். கோர்ட்டில் பழைய கேஸு பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் காட்டுகிறது. பழைய தகராறு பழைய பிரச்சனை பழைய சண்டை சச்சரவுகள் 1-2 இருந்துச்சுன்னா விருச்சிக ராசி என்பர்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 6ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து 2ஆம் வீட்டை வாரி செய்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இந்த மாதம் பலமாகிறது. பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை உங்கள் பேச்சால் உங்கள் சொல்லால் விருச்சிக ராசி அன்பர்கள் சமாளித்து கொள்வீர்கள். பெரும்பாலும் அர்த்தாஷ்டம சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. லாபத்திலே கேது பகவான் லாபஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டிலே புத்திசாலித்தனமாக விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக லாபங்கள் பன்மடங்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் வரும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் இருக்கும்போது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். 9ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு இந்த விதண்டாவாத பேச்சுகளை தவிர்த்து விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாசி மாதத்தை கடக்க வேண்டும். மற்றபடி 3ஆம் வீட்டிலே செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது மாசி மாதம் 24ஆம் தேதி வரை சந்தோஷம் மகிழ்ச்சி. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு துயரம் துக்கம் வேதனைப்பட்ட மனநிலை இந்த மாசி மாதம் நீங்குகிறது. அதிர்ஷ்டங்கள் பல உங்களை தேடி வரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.